ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlogல வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் போல் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து மெயினாக என்னோடய பேபிக்கு, அதாவது 1.5 இயர் பேபிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன கொடுக்குறேன் அண்ட் நைட் டின்னர் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே வீடியோவை பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் போல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஐயப்பன் சாங்ஸ் வந்து போட்டுட்டு ஸோ அப்படியே வந்து டீயும் குடித்தாச்சு அண்டு சேவனுக்கு வந்து பாலும் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அவன் வந்து பால் குடிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தான். ஒரு 6 மணி போல் இருக்கும். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து சக்கரவள்ளி கிழங்குல செய்கிறது தான். ஆல்ரெடி இந்த ஸ்நாக்ஸ் பற்றி ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் வாய்ஸ் ஓவர் அது மாதிரிலாம் கொடுக்கல. அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆல்ரெடி தேங்காய் வந்து காலி ஆகிடுச்சு, உடச்சிருந்தது. ஸோ அதனால் புதுசாக தேங்காய் எடுத்து உடச்சிட்ருந்தேன். இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் திருக்கி சேர்க்கணும், அதனால தான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு 5 மந்த்ஸ் வரைக்குமே ரொம்ப அதிகமாக கேட்டுகிட்டே இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஐயப்பன் சாங்ஸ் தான். கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி உடம்புக்கு பண்ணுச்சுன்னா கூட டக்குன்னு இந்த பாட்டை போட்டுவிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக படுத்துப்பேன். ஸோ எப்போ ஐயப்பன் சாங்ஸ் போட்டு கேட்டாலுமே எனக்கு அந்த ப்ரெக்னென்சி டேஸ் தான் வந்து மெயினாக ஞாபகம் வரும். ஸோ அந்தளவுக்கு நான் அந்த டைமில் வந்து கண்டினியூஸாக ஐயப்பன் சாங்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து வெந்துருச்சு. ஸோ அதனால் அதை இறக்கி வச்சுட்டு அப்படியே வந்து தேங்காய் வந்து திருவ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதும். அப்படியே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தேங்காயும் திருவி வச்சுக்கிட்டேன். நைட்டு கடலைக்கறி செய்ய போகிறேன். ஸோ அதனால் தேங்காய் திருவிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா குட்டி பையன் வந்து பக்கத்தில் நின்றுட்டு கையை நீட்டி கேட்டுட்டு இருந்தான். அவன் வந்து அதை தொடுறதுக்குள்ளே நான் அதை வந்து முடிச்சுட்டு அப்படியே கையோடு வந்து கழுவி மேலே வந்து எடுத்து வச்சிட்டேன். அவன் கை கேட்டாத அளவுக்கு எடுத்து வச்சிட்டேன். இப்போலாம் எல்லாமே எடுத்து அவன் வாயில் வந்து வைக்கிறதுனால தரையும் சரி, அதே மாதிரி கை கெட்டுற தூரத்துலேயும் சரி, சின்ன பொருட்கள் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவன் டக்குன்னு எடுத்து வாயில் போடுற மாதிரியான பொருட்கள், அப்புறம் தரையில் இருக்க தூசி, இதெல்லாம் வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணி எல்லாமே பக்காவாக அப்பப்போ வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனாலே வந்து ரொம்ப டைம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியல, ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்காய் திருவினதுக்கப்புறமா அந்த சக்கரவள்ளி கிழங்கையும் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். எந்த ஒரு கெட்டியும் இல்லாமல் நல்லா மாவு மாதிரி சக்கரவள்ளி கிழங்கை பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காவை வந்து திருவினதை போட்டுட்டு அதையும் ஒரு டைம் பிசைஞ்சிட்டு நாட்டு சக்கரை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு வந்து பரட்டி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிட்டு கையில் வந்து லைட்டாக கட்லெட் ஷேப்க்கு வந்து தட்டி நான் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பிளேட்டில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு தோசை தவா இல்லாட்டி ஃப்ரையிங் பேன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நெய் வந்து சேர்த்துக்கணும். நெய் இல்லாதனால நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டேன். பட் நெய் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. அப்புறம் பட்டர் சேர்த்துட்டு அதில் வந்து நான் கட்லட் ஷேப்க்கு எடுத்து வச்சுருக்க எல்லா சக்கரவள்ளி கிழங்கையும் அதில் வந்து சேர்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இடையில லைட்டாக பட்டரை வந்து போட்டுட்டேன். நம்ம நெய் இருந்தால் அழகாக நெய்யை வந்து சுற்றியும் வந்து ஊற்றி விட்ருக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கூட 5-10 மினிட்ஸ் கூட நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் ஆனதும் திருப்பி போட்டுட்டு அடுத்த சைடுக்கும் வந்து நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து டோஸ்ட் ஆகிறதுக்கு விட்டுக்கலாம். மெயினாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு கறியும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து அப்படியே லைட்டாக பட்டர் வந்து அங்கங்கே வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ நல்லா வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு. அதை வந்து எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். பட் நெய் சேர்த்து செய்யும்போது இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அண்ட் பெரியவங்களுக்கும் வந்து சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து எங்களுக்கும் சேர்த்து தான் செஞ்சேன்.
சேயோன்னு நாங்கள் எல்லாம் அதை சாப்பிட்டதுக்கப்புறமா ஹஸ்பண்டும் வந்துட்டார். ஸோ அவருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு அடுத்து வந்து மாவுக்கு தான் வந்து போட்டிருந்தேன், தோசை மாவுக்கு. ஸோ அதனால் கிரைண்டர்லாம் வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுனால சோப் போட்டு ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கிட்டேன். ஸோ தோசை மாவுக்கு வந்து ஊற போடும்போதே வடைக்கும் சேர்த்து கொஞ்சமாக உளுந்து தனியாக ஊற போட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வடைக்கு போட்டிருக்க உளுந்து அரைச்சிடலான்ட்டு உளுந்து மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கடைசியாக தண்ணி வந்து தெளித்து விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சைடில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கிட்டேன் உளுந்து அரைகிறதுக்கு. நான் இது வரைக்கும் வடைக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் தான் வந்து அரைச்சிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கிரைண்டரில் வடைக்கு வந்து உளுந்து அரைக்கிறது. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு அந்த பதம் வந்து சரியாக தெரியல, கொஞ்சம் ரொம்ப அரைய விட்டுட்டேன். லைட்டாக அரைஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப அரைய விட்டுட்டோன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருது வடை. ஸோ அதனால் வந்து செகண்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து இங்கே நைட்டு கடலைக்கறி பண்ணுறதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து ஆறுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். ஸோ உளுந்து வந்து அரைஞ்சிருச்சு, அதை வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தோசை மாவுக்கு ஊற போட்டிருந்த உளுந்து வெந்தயம் சேர்த்து ஊற போட்டிருந்ததை வந்து கிரைண்டரில் வந்து அரைக்க போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறமா அங்கங்கே உளுந்து வெந்தயம்லாம் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அது வந்து கடைசி வரைக்கும் அரையாது. ஸோ அதனால் அப்பப்போ வந்து நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு அரைச்சோன்னா நல்லா அரைஞ்சிரும் எல்லாமே. ஸோ அது மாதிரி அப்பப்போ அடிக்கடி எடுத்து சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு தண்ணி தெளிச்சிட்டு உளுந்து வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு 20 மினிட்ஸில் வந்து உளுந்து அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து தண்ணியோடு சேர்த்து அரைகிறதுக்கு விட்டுட்டேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு அரைகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே சைட் பை சைடாக என்னென்ன பண்ண முடியுமோ அப்படியே வந்து ஃப்ரீயாக இருக்காமல் மற்ற ஒர்க்கும் பார்ப்பேன். ஸோ துணி போடுறது அன்றைக்கி இருந்துச்சு, அதனால் வந்து துணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் போட்டுட்டு அப்புறம் கடலைக்கறிக்கு வந்து இங்கே வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படியே கடலையும் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து குக்கரில் மாற்றிட்டு ஒரு 6 விசில் விடுறதுக்கு வந்து வச்சிட்டேன். ஸோ இங்கே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வெங்காயம் வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கடலைக்கறிக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்காமலும் செய்யலாம், சேர்த்தோன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் ஒரு ஹாஃப் வெங்காயம் வந்து இருந்தாலே போதும்னு தோணுச்சு. அதனால் ஒரு ஹாஃப் வெங்காயத்தை வந்து கடலைக்கறிக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க ஹாஃப் வெங்காயத்தை வந்து சேவனுக்கு நைட்டு டின்னருக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் வெங்காயத்தை. அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் வந்து பாதி தக்காளியை வந்து கடலைக்கறிக்கும் பாதி தக்காளி வந்து சேவனுக்கு டின்னர் செய்கிறதுக்கும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து அரிசியும் வந்து ஆடி முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதையும் வலித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ கடைசியாக அங்கங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறத வந்து அந்த ஓடிட்டு இருக்கும்போதே தண்ணி ஊற்றுனேன்னா எல்லாமே வந்து தண்ணியில் கரைஞ்சி வந்துடும். ஸோ அந்த கடைசியாக அந்த தண்ணியும் எடுத்து மாவில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து புளிக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன். சேவனுக்கு வந்து தண்ணி தாகம் எடுத்துருச்சு போல், கிச்சனில் வந்து கீழே உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் டக்குன்னு அவனுக்கு வந்து சாத்துக்குடி ஜூஸ் தான் போட்டுட்டு ஒரு ஃபீடிங் பாட்டிலில் வந்து அதை போட்டு கொடுத்துட்டேன். 1.5 இயர்ஸ் ஆகுறதுனால டே டைமில் வந்து இப்போ ஃபீடிங் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அவன் வந்து ஃபுட்டு நிறையா எடுக்க ஸ்டார்ட் பண்ணல, அதே மாதிரி தண்ணியும் குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம ஃபீடிங் வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியல. கொஞ்சம் அவன் நல்லா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபீடிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால ஃபீட் பண்ண முடியாதுன்ட்டு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன். அவனும் வந்து அதை குடிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கடலைக்கறிக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆற வச்சுருந்த தேங்காயை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுட்டு
கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். ஸோ அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுட்டு ஒரு டைம் வதக்கினா போதும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும்னு இல்லை இதுக்கு. ஸோ லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்துட்டு நம்ம கொதிக்கிறதுக்கு விட்டுடலாம். ஸோ அப்படியே கொதிக்க வைக்கும்போதே நான் வந்து கல் உப்பும் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா சேவனுக்கு வந்து டின்னர் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் ரைஸ் தான் செய்யலான்ட்டு இருந்தேன். ஏன்னா மத்தியானம் ரைஸ் வந்து கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. இட்லி தோசை மாவும் இல்லைங்கிறதுனால நம்ம சாதம் மாதிரி நம்ம கொடுத்தோன்னா சாப்பிட்டுப்பான். சப்பாத்தி இதெல்லாம் வந்து அவன் சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் வந்து சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து வதக்கிட்டு அதில் வந்து ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள், 1 பிஞ்ச் கரம் மசாலா தூள், 1 பிஞ்ச் மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், ஒரு 2 கல்லுப்பு அதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுட்டேன். ஸோ அப்போ வந்து தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும் தண்ணியில். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னீரில் வந்து ஒரு ஸ்லைஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து தூளாக கையிலே வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா கடலைக்கறிக்கு அந்த தேங்காய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அது கொதி வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கடலை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கி வச்சிட்டோன்னா கடலைக்கறி ரெடி ஆகிடும். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா தண்ணி வற்றி வெந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் அதில் சேர்த்துட்டு ஒரு டைம் வதக்கிட்டு ரைஸும் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டோன்னா பன்னீர் ரைஸும் வந்து சேவனுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஆப்பத்துக்கு வந்து மாவு இருந்துச்சு. ஸோ முந்தின நாளே வந்து ஆப்பம் செஞ்சுருந்தேன். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மாவு இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஆப்பத்துக்கு போட்டு எடுத்துட்டேன். என்னோடய அம்மா வீட்டில் வந்து ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தான் செய்வாங்க. பட் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து கடலைக்கறி செய்கிறதுனால நானும் மேரேஜ்க்கு அப்புறம் கடலைக்கறி தான் அடிக்கடி செய்வேன். பட் எப்போயாச்சும் தேங்காய் பாலும் செய்வேன். ஸோ வடைக்கு போட்டிருந்தது வந்து மறுநாள் தான் வடை போட்டேன். கொஞ்சம் எனக்கு எண்ணெய் வந்து நல்லாவே குடிச்சிச்சு. கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக தான் வந்துருந்துச்சு. கொஞ்சம் அரைக்கிறது மட்டும் நம்ம டக்குன்னு அரைச்சிட்டோன்னா வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் இன்னுமே சூப்பராக வரும். அவ்வளோதாங்க இந்த விலாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.